விருச்சிகம். இந்த வாரத்தின் ஆரம்பமே தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைகின்ற ஒரு அமைப்பில் உங்களுக்கு அமைகிறது. இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு நன்மைகளும் நடக்காத கடந்த சில வருடங்களாக 2012ஆம் ஆண்டு முதல் சிக்கல்களுக்கு உள்ளாகி தவித்து கொண்டிருக்கும் ஒரு விருச்சிக ராசி உள்ளத்திற்கு சற்று ஆறுதல் கிடைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதுவரைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அவரவருடைய விரலுக்கேற்ற வீக்கம் போல வம்பு, வழக்கு, பொருளாதார சரிவு, ஆரோக்கிய குறைவு, கடன் தொல்லைகள், அடுத்தவரிடம் மதிப்பை இழத்தல், வேலை விஷயங்களில் நிச்சயமில்லாத தன்மை, மனக்குழப்பம், மனப்பதட்டம், நெருங்கிய உறவினர் பிரிவு, இந்த அமைப்புகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மனசஞ்சலத்தில் இருக்கிற அனைவருமே உங்களுடைய மன அழுத்தம் நீங்குவதற்கான நல்ல விஷயங்கள் நடக்கிறத இந்த வாரம் உணர முடியும். உங்களுடைய யோகாதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெகு சிறப்பான ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடத்திலிருந்து உங்களுடைய அனைத்து தொல்லைகளும் நீங்கும் என்பதால் அந்த தொல்லைகள் நீங்குவதற்கான ஆரம்பங்களில் தற்போது நீங்கள் அடியெடுத்து வைத்தே ஆக வேண்டும் என்பது ஜோதிட விதி. ஆகவே எந்த ஒரு கஷ்டமும் நீடித்து நிற்காது. மலை மேல் ஏறிக்கொண்டிருந்தால் மலையிலிருந்து ஏற ஆரம்பித்து நிச்சயமாக நிலாவிற்கு போய்விட முடியாது. என்றேனும் ஒரு நாள் உச்சியிலிருந்து இறங்கி மறுபடியும் பூமிக்குத்தான் வர வேண்டும் என்பதைப் போல கஷ்டங்கள் பட்டு கொண்டிருந்தால் என்றைக்கும் கஷ்டங்கள் பட்டுக்கொண்டே இருக்க மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் இன்பம் என்கின்ற ஒரு தரைக்கு நாம் வருவோம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.